I'm Dr. Anuradha, Senior Obstetrician Gynecologist, Birthright by Rainbow Hospital, Ananagar, Chennai. So today's topic is PCOS and are we to blame for it? PCOSனா என்னன்னு எல்லாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்றது எங்க கடமை. என்ன இது பரவலா இப்போ PCOS யங்கர் ஜெனரேஷன், மிட் ஏஜ் விமன் எல்லாருக்குமே நிறைய இருக்கிறது இப்போ PCOS தான். PCOS எக்ஸ்பேன்ஷன் பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம். ஸோ இதில் டவுட் வர்றது PCODனா என்ன, PCOSனா என்ன. ஸோ அதுக்கு அந்த டாபிக்கு அப்புறம் போவோம். பட் ரெண்டுமே பேசிஸ் ஒன்று தான். ஓவரியில சிறிய நீர் கட்டி ஃபார்ம் ஆகுது. இது எதனால ஃபார்ம் ஆகுது, இது நம்ம தான் காரணமா அதுக்குங்கிறது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. இந்த ப்ராப்ளம் அரைஸ் ஆகிறது ஜெனட்டிக்கா இருக்கலாம், இல்ல என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸா இருக்கலாம். ஆனா நம்மளும் அதுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்றோம். நிறைய ஃபேமிலிஸ்ல மதர்ஸ்க்கோ இல்ல கிராண்ட் மதர்ஸ்க்கோ PCOS இருந்திருக்கும், அது நமக்கு தெரியாம இருந்திருக்கும். பட் இப்போ இருக்கிற என்விரான்மெண்டல் பொல்யூஷன், ஃபுட் பொல்யூஷன் எல்லாத்துலயுமே we have a lot of adulteration and that is the reason why PCOS has become more. இப்போ PCOSல என்ன ஆகுதுன்னா, ஜென்ரலா ஃபீமேல் ஹார்மோன்ஸை விட மேல் ஹார்மோன்ஸ்ங்கிற ஆண்ட்ரோஜன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால இன்சுலின் லெவல்ஸ் அதிகமாகுது. அந்த இன்சுலின் லெவல்ஸ் அதிகமாகிறதுனால மாசம் ஒரு கருமுட்டை ஃபார்ம் ஆகாம இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் ஆயிட்டு அதனால பாடி வெயிட் கெயின் ஆகுது. ஸோ வெயிட் கெயின்னால PCOS வரும், PCOSனால வெயிட் கெயின் ஆகும். இது ஒரு சைக்கிளிக்கல் சேஞ்சஸ். ஸோ நம்ம இதுக்கு எப்படி ஒரு காரணமா இருக்கோம்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல். இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் பேஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் பிஸி லைஃப்ல நம்ம சரியான முறையில சாப்பிட்றது இல்ல, நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம், தூங்குறதும் சரியான டைம்ல தூங்குறது இல்ல. இப்போ இருக்கிற ஜாப் டைப்ஸ் கூட நைட்ல ஒர்க் பண்றாங்க. நைட்ல ஒர்க் பண்றதுனால நிறைய பேர் நைட்ல தேவையில்லாம டைம் இல்லாம என்ன கிடைக்குதோ அந்த ஸ்நாக்கிங் எல்லாம் லாட் ஆஃப் ஜங்க் ஸ்நாக்கிங் ஹேப்பன்ஸ் அண்ட் தே டூ நாட் ஸ்லீப் ஆன் டைம். ஆல் திஸ் லீட்ஸ் டு லேக் ஆஃப் எக்ஸசைஸ், கம்ப்ளீட் லேக் ஆஃப் எக்ஸசைஸ். நம்ம நிறைய பேர் உட்கார்ந்த இடத்துலயே தான் வேலை செய்யறோம். 12 மணி நேரம் உட்காந்துக்கிறோம். அதுல ஒரு half an hour ஒன்ஸ் கூட நம்ம ஒரு 5 minutes எழுந்துச்சு நடக்கிறது இல்ல. ஸோ நம்மளும் கான்ட்ரிபியூட் பண்றது கண்டிப்பா இருக்கு PCOSக்கு. பட் PCOS நம்மளால தான் வந்ததுன்னு இல்லை, அதுக்கு ஜெனட்டிக்ஸும் ஒரு கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டரா இருக்கு, என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸும் ஒரு கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டர்ஸா இருக்கு. ஸோ நம்ம அதை அதிகரிக்காம என்ன செய்யணுங்கிறது தான் முக்கியமே தவிர நம்ம அதை பத்தி ஃபீல் பண்ணி நம்மளால தான் PCOS வந்திருக்குன்னு நம்ம யோசிக்க கூடாது. So let us change our lifestyle and our habits not to get PCOS, or if we have got it, to get over it.